ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிஎம் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் ஒன் ஸ்டோன் டூ பேர்ட்ஸ். ஒரு கல் இரண்டு பறவைகள், ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே, அதுதான் இங்கிலீஷில் ஒன் ஸ்டோன் டூ பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதை நான் ஒன் ஸ்டோன் டூ பேர்ட்ஸ்ன்னு குறிக்கிறேன்னா, இந்த வருஷம் வந்து ரெண்டு எக்ஸாம் வருது. டிஎன் செட்டும் வருது, யூஜிசி நெட்டும் வருது. ஸோ இப்போ நீங்கள் நம்ம எடிஎம் அகாடமி கண்டக்ட் பண்ண போகிற கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு எக்ஸாமையும் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு மகத்தான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கோர்ஸு உங்களுடைய எக்ஸாம் கிளியரிங் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு 3 சப்ஜெக்ட்ஸில் டீச்சிங் டெமோ இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீச்சிங் டெமோ பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு நம்ம கோர்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஐ எம் ஆதிகேசவன். நான் உங்களுடைய லா மென்டாராக இருக்க போகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ டு த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் கிரைம்ஸ் வந்து நான் ஒரு டீச்சிங் டெமோ வச்சுருக்கேன். அடுத்து லா ஆஃப் டாட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு டீச்சிங் டெமோ வச்சுருக்கேன். அண்ட் கமர்ஷியல் லாவில் ஒரு டீச்சிங் டெமோ வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லா ஆஃப் கிரைம்ஸ். ஸோ லா ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னா நமக்கு பாரதிய நியாய சங்கீதாலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லா ஆஃப் கிரைம்ஸ்னாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஐபிசி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐபிசிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பிஎன்எஸ் இப்போ ஃபோர்ஸுக்கு வந்ததால பிஎன்எஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஃபேக்சுவலாகவும் கேட்குறாங்க, கான்செப்டுவலாகவும் கேட்குறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இதை பாருங்களேன், இந்த கொஸ்டினை பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர் ஆஃப் த இன் விச் தே அப்பியர் இன் த பாரதிய நியாய சங்கீதா. பாரதிய நியாய சங்கீதால இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எந்த ஆர்டர்ல வருது அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ண சொல்லி இருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நிறைய பேர் வந்து எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு நிமோனிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு உதவி புரியுது. ஸோ நிமோனிக்ஸ்னா ஒரு டாப்பிக்கை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்லேயோ இல்லை ஒரு சாங் ஃபார்மேட்லேயோ மாத்துறது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, arrange the following in the order in which they appear in the Bharatiya Nyaya Sanhita. Provisions regarding offences against the state. Provisions regarding offences against women. Provisions regarding offences against human body. Provisions regarding offences against public tranquility. Provisions regarding punishments. இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆர்டர் இன் விச் தே அப்பியர் இன் த பிஎன்எஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சாப்டர்ஸ், பிஎன்எஸோட சாப்டர்ஸ். இப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, எது ஃபர்ஸ்ட் சாப்டர் எது செகண்ட் சாப்டர் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்டோரி மூலமா, ஒரு கற்பனை கதை மூலமா உங்களுக்கு நான் எல்லா சாப்டரும் ஆர்டரா விளக்க போறேன். ஸோ இந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா நீங்க இதை மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ லெட் அஸ் கோ டு த ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்பவுமே எந்த ஆக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னவா இருக்கணும், ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கும். அண்டு அதுலயே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன இருக்குன்னா, ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்துடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரை பத்தி வரி படிக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரை விட்டுருங்க. இப்போ செகண்ட் சாப்டர்ல இருந்தா நமக்கு கதை ஆரம்பிக்குது. செகண்ட் சாப்டர்ல இருந்து நான் உங்களுக்கு கதையை சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிஎன்எஸ் அப்படின்னாலே எனது பாரதிய நியாய சங்கீதா. ஐபிசில பனிஷ்மெண்ட்ஸை பத்தி போட்டிருப்பாங்க, பிஎன்எஸ்லயும் பனிஷ்மெண்ட்ஸை பத்தி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ் என்ன பண்றாரு, ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுதான் சாப்டர் 2ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சாப்டர் 1 வந்து என்னது இருக்கும், ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட் டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம். அது ஒரு பேசிக்கான சாப்டர். எந்த ஆக்டா இருந்தாலும், பிஎன்எஸ் கிடையாது, எந்த ஆக்டா இருந்தாலும் சாப்டர் 1ல இதா இருக்கும். சாப்டர் 2 பனிஷ்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இவன் என்ன பண்றா, எக்ஸெப்ஷனை யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்குறான். ஜட்ஜி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஜென்ரல் எக்ஸெப்ஷனை பார்த்து தப்பிக்க பாக்குறான். இதை படிச்சு பாருங்க. ஹி லுக்ஸ் ஃபார் ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் டு எஸ்கேப் பனிஷ்மெண்ட். இது ஒரு கதை, இது ஒரு கற்பனை கதை. ஓகேவா? ஸோ சாப்டர் 2 பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்க ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் யூஸ் பண்றான். இப்போ ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து, ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தப்பிச்சு வெளியே வந்து இந்த ஜட்ஜி குடும்பத்து மேல கோபத்துல இருக்கான். கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி.
அபட்மெண்ட் பண்றான், அட்டெம்ப்ட் பண்றான். முக்கியமான வார்த்தை கிரிமினல் கான்ஸ்பிரசி, அபட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அட்டெம்ப்ட். ஸோ இதெல்லாம் பண்றான் இந்த ஜட்ஜு குடும்பத்துக்கு அகேன்ஸ்டா. ஹி அபட்ஸ், கான்ஸ்பயர்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு கில் த பீப்புள் ஹூ கன்விக்டட் ஹிம். ஸோ அவனை வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளின ஜட்ஜு மேல கோவப்பட்டு என்ன பண்றான், இதெல்லாம் வந்து செய்யறான். அதுக்கடுத்து அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு. ஹி அப்டக்ட்ஸ் த உமன் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ் எனிமி. அவனுடைய எதிரியோட மனைவி குழந்தைங்கள்லாம் கடத்துறான். ஓகேவா? ஸோ என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்கிறான். தப்பிச்சு வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசியில ஈடுபடுறான், சதித்திட்டம் செய்யறான். என்ன உள்ள தள்ளினவங்கள பழி வாங்கணும்னு சதித்திட்டம் செய்யறான். அந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக, இந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு, உமன் அண்ட் சில்ட்ரனை கடத்துறான். ஓகேவா? கடத்திட்டு அவங்கள கொன்னு பாடியை ரோட்ல போட்டுதான். ஸோ அதனால இந்த சாப்டருக்கு என்ன பேரு, அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி, அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 5 சாப்டருக்கு உங்களுக்கு ஒரு கதை மாதிரி ஃப்ளோ வந்துச்சா. பனிஷ்மெண்ட் கிடைச்சோன்னு ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் யூஸ் பண்றான், எக்ஸப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வந்து கான்ஸ்பிரசி சதித்திட்டம் செய்யறான். சதித்திட்டம் செஞ்சு அவங்க உமன் சில்ட்ரனை கடத்துறான், அவங்கள கொன்னு ரோட்ல போடுறான். ஸோ அது பாடி. Chapter 2 punishments, Chapter 3 general exceptions, Chapter 4 abetment, criminal conspiracy and attempt, Chapter 5 offenses against women and children, and Chapter 6 offenses against human body. இப்போ இவன் இந்த மாதிரி பண்ண உடனே ஸ்டேட்டுக்கு கோவம் வந்துடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கான அஃபென்ஸா ஸ்டேட் எடுத்துக்கிச்சு. ஸோ சாப்டர் 7 வந்து சாப்டர் 7 வந்து அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட். உடனே ஸ்டேட் என்ன பண்ணுது, இப்போ ஸ்டேட் அப்படின்னா நாடுனா என்ன பண்ணும், ஆர்மியெல்லாம் அனுப்பும். ஸோ அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். சாப்டர் 8 வந்துடுறது அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். இப்போ ஆர்மி, நேவி இதெல்லாம் வரதை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான், இவன் அந்த கிரிமினல் பயந்து போய் என்ன பண்றான், நம்ம எலெக்ஷன்ல நின்று அரசியல்வாதியா இருந்தாலும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் நிற்கிறான். ஸோ சாப்டர் 9 வந்து என்னது, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ். அதுக்கடுத்து எலெக்ஷன்ல ஜெயிக்க பணம் வேணும்ல, கரன்சி இதெல்லாம் வேணும்ல, கரன்சி இருந்தால் தானே இந்த காலத்துல எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். ஸோ சாப்டர் 10 offenses relating to coin, currency notes, bank notes and government stamps. இதுதான் வந்து சாப்டர் 10. ஓகேவா? எலெக்ஷன்ல நிக்கிறது கரன்சி யூஸ் பண்றான். அதுக்கடுத்து கரன்சி யூஸ் பண்ணா மட்டும் போதாது, பொது அமைதியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பொது அமைதியை கலைக்கிறான். ஸோ அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த பப்ளிக் ட்ராங்குலிட்டி, பொது அமைதிக்கு எதிரான திட்டங்களை செய்யறான். ஸோ இதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அஃபென்சஸ் பை ஆர் ரிலேட்டிங் டு பப்ளிக் சர்வன்ட்ஸ், பப்ளிக் சர்வன்சஸ் அஃபென்சஸ் பண்ண என்கரேஜ் பண்றான். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து சாப்டர் 13. இப்போ பப்ளிக் சர்வன்ட்ஸ் அஃபென்ஸ் பண்றதால பப்ளிக் சர்வெண்ட்டை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டெம்ட் ஆஃப் த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் த பப்ளிக் சர்வன்ட்ஸ், பப்ளிக் சர்வன்ட்ஸோட அத்தாரிட்டிக்கு பீப்புள் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஜுடிஷியரியும் கெடுக்க பாக்குறான். ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் பண்றான். இவன் இதெல்லாம் பண்றதால என்ன ஆகுது, பப்ளிக் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, சேஃப்டி அஃபெக்ட் ஆகுது, கன்வீனியன்ஸ் அஃபெக்ட் ஆகுது, டீசென்சி அஃபெக்ட் ஆகுது, மாரல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் பண்ணா போதாதுன்ட்டு மதத்தை கையில எடுக்கிறான், அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ரிலிஜன். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, ஒரு கோயிலுக்குன்னா நிலம் இருக்கும், ஒரு மாஸ்க்கு வந்து நிலம் இருக்கும், மாஸ்க் பக்கத்துலயே ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்ல வந்து அவங்க கடையை வாடகைக்கிட்டு ரெண்ட் ஏர்ன் பண்ணுவாங்க. சர்ச்சுங்களுக்கு சொந்தமா லேண்டு, பில்டிங்லாம் இருக்கும். ஸோ அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ரிலீஜனை கையில் எடுக்கிறான், ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸை அப்படியே பேசி சிம்பத்தி கெயின் பண்றான். அப்புறம் ரிலீஜன் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி ஆட்டையை போடுறான். ஸோ அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அஃபென்ஸ் பண்ணணும்னா நம்ம டாக்குமெண்ட்ல ஃபோர்ஜரி பண்ணணும். ப்ராப்பர்ட்டியை திருடணும், இல்ல இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியை நம்மளது காட்டணும்னா அஃபென்ஸ் பண்ணணும் டாக்குமெண்ட் சம்பந்தமா. ஸோ அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்ஸ் இதை பண்றான். இவனுக்கு எதிராக வரவங்க எல்லாரையும் கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட், அனாயன்ஸ், டெஃபமேஷன் இதெல்லாம் பண்றான். இன்டிமிடேஷன்னா மிரட்டுறது, இன்சல்ட்னா அவமானப்படுத்துறது, அனாய் பண்றது, டெஃபமேஷன் பண்றது, இதெல்லாம் பண்றான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா சாப்டர் 20 ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ஸோ எல்லாமே முடிவுக்கு வந்தது, ரிப்பீல் ஆகி மக்கள் வந்து காப்பாற்றப்படுறாங்க. ஓகேவா? த ஜேர்னி எண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வந்துடும் கரெக்டா. வந்து நீங்க முழு எல்லா ஸ்டெப்பு, எல்லா சீக்வன்ஸையும் கூட ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 2 லைன் அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களால வந்து ஈஸியா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க,
ஒரு இடம் படிச்சு பாருங்க. இந்த ஸ்டோரியை படிச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவா புரியும். இப்போ இந்த பாஸ் பண்ணி இதை வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க பாருங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கடுத்து லா ஆஃப் டாட்ஸ். ஸோ லா ஆஃப் டாட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வாட் இஸ் லா ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு யூஜியில் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயரில். பட் நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்காது. பிகாஸ் நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோமே தவிர அந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறது இல்லை. ஸோ டார்ட் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா, அந்த லாட்டின் வேர்டு டார்டம் அப்படிங்கிறதுல இருந்து வருது. டார்டம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ட்விஸ்டட் ஆர் crooked ஆர் ராங். ஒரு மாதிரி குருக்கடுனா தவறானது, ட்விஸ்டட் ஆர் ராங் ஒரு தவறான செயல் அப்படின்னு அர்த்தம். டார்ட் அப்படின்னா விச் இஸ் அன் அன்லாஃபுல் ஆக்ட். ஓகேவா? ஸோ டார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்லாஃபுல் ஆக்ட். பட் வந்து என்ன, டார்ட் வந்து இட் இஸ் அ கேட்டகரி ஆஃப், இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சிவில் லா. சிவில் லா சம்மந்தப்பட்டது டார்ட். ஸோ டார்ட் அப்படிங்கிறது ஒரு ராங்ஃபுல் ஆக்ட். ஒருத்தருடைய ரைட்ஸை நான் வயலேட் பண்ணா, இப்போ உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. இப்போ நான் இங்க இருக்கேன், ஏபி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பிக்கு சில ரைட்ஸ் இருக்கு. இந்த ரைட்ஸை, இந்த உரிமைகளை மதிக்கணும் அப்படிங்கிறது ஏவோட டியூட்டி. ஏக்கு வந்து பியோட ரைட்ஸை மதிக்கிறதுக்கான டியூட்டி இருக்கு. பியோட ரைட்ஸை மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற டியூட்டி இருக்கு. இப்போ ஏ வந்து இந்த டியூட்டியை வயலேட் பண்றாருல, இன்னொருத்தரோட ரைட்ஸை வயலேட் பண்றாருல, அப்போ அது வந்து என்னது, இட் இஸ் அ டார்ட். ஓகேவா? ஸோ த லா ஆஃப் டார்ட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சிவில் லா. ஓகேவா? which consist of various torts or wrongful acts. The word tort is derived from the Latin word tortum, which means twisted or crooked or wrong or unlawful. ஸோ டார்ட்டோட டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. இந்த டார்ட்டோட டெஃபினிஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டெஃபினிஷன்லேயே வந்து டார்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷனை பாருங்க. டார்ட் மீன்ஸ் அ சிவில் ராங். கிரிமினல் ராங்கை வந்து நம்ம டார்ட்னு சொல்ல மாட்டோம். டார்ட் இஸ் அ சிவில் ராங். ஓகேவா? which is not exclusively a breach of contract or a breach of trust. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டார்ட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங், பட் அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது, பிரீச் ஆஃப் ட்ரஸ்டும் கிடையாது. ஓகேவா? இது சிவில் டார்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கும் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த டெஃபினிஷன்ல பார்க்கலாம். இவரும் இதே தான் சொல்றாரு. சால்மண்ட் என்ன சொல்றாரு? இட் இஸ் அ சிவில் ராங் ஃபார் விச் த ரெமெடி இஸ் அ காமன் லா ஆக்ஷன் ஃபார் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் அண்ட் விச் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் அ ட்ரஸ்ட். ஸோ ரெண்டு டெஃபினிஷனுமே ஒரு விஷயத்துல வந்து ஒன்னா வராங்க. என்னது? செக்ஷன் 2M ஆஃப் த லிமிடேஷன் ஆக்டோட டெஃபினிஷனும் சரி, சால்மண்டோட டெஃபினிஷனும் சரி. டார்ட் இஸ் அ சிவில் ராங். சால்மண்ட் என்ன சொல்ற? டார்ட் இஸ் அ சிவில் ராங். இவர் என்ன சொல்ற? லிமிடேஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? டார்ட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். சால்மண்டும் அதே தான் சொல்றாரு. டார்ட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் ஒரு சிவில் ராங் தான், டார்ட் அப்படிங்கிறதும் ஒரு சிவில் ராங் தான். ஆனா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சி டார்ட், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ ஸோ ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஏ வந்து பியோட ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாரு. என்னன்னா பி வந்து ஏக்கு வந்து கேட்டரிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்து ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டாங்க. ஏ வீட்டில் வந்து ஒரு விசேஷம், ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ பி வந்து கேட்டரிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட். பி வந்து ஒரு குக்கு, சமையல்கார், ஒரு பெரிய கேட்டரிங் கம்பெனி வச்சிருக்காரு. இப்போ ஏ வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டாரு, பி வந்து கேட்டரிங் பண்ண வரல. பி வந்து கேட்டரிங் பண்ண வரல.
அப்போ கான்ட்ராக்ட்ல பேசின மாதிரி டேமேஜஸ் நஷ்ட ஈடு வந்து பி கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சைன் பண்றோம்னா அந்த கான்ட்ராக்டை யாராவது வயலேட் பண்ணா எவ்வளோ டேமேஜஸ் கொடுக்கணும், எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே முடிவு பண்ணிடுவோம். அதுக்கு பேர் தான் லிக்விடேட்டட் டேமேஜஸ். அதுக்கு பேர் தான் லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஆனா டார்க்ல பாருங்க, டார்க் கன்சிஸ்ட் ஆஃப் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். டார்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ண மாட்டோம். ஏன்னா டார்ட்டை பொறுத்த வரைக்கும் த பார்ட்டிஸ், அதாவது பாதிக்கப்பட்டவரும் பாதிப்பை ஏற்படுத்தினவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்லிஜென்ஸ். நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஒருத்தர் கேர்லெஸ்ஸா கார் ஓட்டிட்டு வந்து உங்களை இடிச்சிட்டாரு. எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணீங்களா? கிடையாது. நீங்க பாட்டுக்கு ரோட்ல நடந்து போறீங்க, ஒருத்தர் கேர்லெஸ்ஸா வண்டி ஓட்டிட்டு வந்து உங்களை இடிச்சிட்டாரு. அவருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருக்குமா என்ன? கிடையாது. திடீர்னு ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க, அவரால் உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ வந்து நீங்க முன்னாடியே கான்ட்ராக்ட்லாம் போட்டு இந்த மாதிரி டேமேஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அங்கதான் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் வருது. ரெண்டுமே சிவில் ராங்கு தான். ரெண்டுமே சிவில் ராங்கு தான். ஆனா இதுல எந்த விஷயம் ரெண்டு விஷயத்தையும் பிரிக்குது, டார்ட்டையும் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டையும் பிரிக்குதுன்னா அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டார்ட். டார்ட் இஸ் சிவில் ராங் விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட், டார்ட் உடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ டீட்டெயில்டா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதுல. ஸோ எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இந்த எம்சிக்யூவை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை சொல்லுங்க. இப்போ கமர்ஷியல் லாக்குள்ள வந்துட்டோம். கமர்ஷியல் லா. ஸோ கமர்ஷியல் லால என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பெயில்மெண்ட். ஓகே, பெயில்மெண்ட். ஸோ பெயில்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லயே ஒரு சாப்டர்ல இருக்கு. ஸோ பெயில்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2ன்னு யூஜில படிச்சிருப்பீங்க. கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2ன்னு. ஸோ கான்ட்ராக்ட் 1ல தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்ல வரும். வாட் இஸ் அ கான்ட்ராக்ட், வாட் இஸ் அன் ஆஃபர், வாட் இஸ் அன் அக்செப்டன்ஸ், ஒரு வேலிட் கான்ட்ராக்டோட எசென்ஷியல்ஸ் என்ன, ஹூ இஸ் காம்பிடென்ட் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்ன, இதெல்லாம் நீங்க கான்ட்ராக்ட் 1ல பாப்பீங்க. கான்ட்ராக்ட் 2ல என்ன பாப்பீங்க? இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கான்ட்ராக்ட்ஸ், இண்டெம்னிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட், பிளெட்ஜி, இதெல்லாம் பாப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ செக்ஷன் 148 bailment, bailor and bailey explained. So what is a bailment அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க செக்ஷன் 148ல. செக்ஷன் நம்பர்லாம் இப்போ ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, கான்செப்டை மட்டும் கவனிங்க. A bailment is the delivery of goods by one person to another for some purpose. ஒரு நபர் என்ன பண்றாரு, லெட்ஸ் சே ஏன்றவர் ஒரு இன்னொரு பர்சன் கிட்ட பி, அதாவது இந்த இன்னொரு பர்சன் பி கிட்ட கூட்ஸை டெலிவரி பண்றாரு ஃபார் சம் பர்பஸ். ஒரு பர்பஸ்க்காக கூட்ஸை டெலிவரி பண்றாரு. upon a contract that they shall, when the purpose is accomplished, be returned or otherwise disposed of according to the directions of the person delivering them. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுடைய லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களுடைய லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? யூ கிவ் யுவர் லேப்டாப் டு ஏ ரிப்பேர் ஷாப் ஃபார் சர்வீசிங். கண்டிப்பா உங்களால ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்க தான் பெயிலர். The person delivering the goods is called a bailor. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நபர் கிட்ட கொடுக்குறீங்க, நீங்க தானே கொடுக்குறீங்க, அப்போ நீங்க பெயிலர். அதை ரிசீவ் பண்றவர் பெய்லி. The person to whom the goods are delivered is called the bailey. இப்போ the repair shop, இந்த ரிப்பேர் ஷாப் தான் உங்க லேப்டாப்பை ரிசீவ் பண்ணுது, அதுதான் வந்து பெய்லி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து பெயில்மெண்ட். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் வந்து பெயில்மெண்ட். ஸோ ஒரு பர்பஸுக்காக நம்மளுடைய கூட்ஸை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறோம், சும்மா கொடுக்கல. இப்போ நீங்க வந்து லேப்டாப்பை தானமா தர்மமா கொடுக்கல அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு. ஒரு பர்பஸ். என்ன பர்பஸ்? ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ். அந்த ரிப்பேர் முடிஞ்ச உடனே அந்த லேப்டாப் யார்கிட்ட வந்துடணும்? உங்களுக்கே வந்துடணும், இல்ல உங்களுடைய டைரக்ஷன்ஸ் படி அந்த டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ செக்ஷன் 149 என்ன சொல்லுது? டெலிவரி டு பெய்லி ஹவு மேடு. அதாவது பெய்லர் வந்து டெலிவரிக்கு வந்து எப்படி வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. The delivery to the bailey may be made by doing anything
which has the effect of putting the goods in the possession of the intended bailey of or of any person authorized to hold them on behalf. அதாவது டெலிவரி வந்து நேரா கையில தான் கொடுக்கணும் இல்லை, எப்படி வேணாலும் டெலிவரி பண்ணலாம். பை ஹேண்டிங் ஓவர் த குட்ஸ் எப்படிலாம் டெலிவரி பண்ணலான்னு பாருங்க. ஏ கிவ்ஸ் இஸ் வாட்ச் டு பி ஃபார் ரிப்பேர். இது ஒரு விதமான டெலிவரி. ஒரு பிளேஸ்ல விட்டுட்டு போறது மூலமாகவும் நம்ம டெலிவரி பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேட்டருக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் எல்லாம் ஒரு இடத்துல வைக்க சொல்றாங்க, நம்ம வச்சுட்டு போனா அதுவும் டெலிவரி. அதே மாதிரி பை டெலிவரிங் த குட்ஸ் டு அ பர்சன் அத்தரைஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பெய்லி. ஸோ பெய்லியோட அத்தரைஸ்டு பர்சன் கிட்ட நம்ம கூட்ஸை டெலிவரி பண்ணாலும் அது என்னது, அதுவும் வந்து டெலிவரி தான். ஓகேவா? இங்க கீ பாயிண்ட படிங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட் த கூட்ஸ் மஸ்ட் பி பிசிக்கலி ஹேண்டட் ஓவர் பை த பெய்லார் டு த பெய்லி. ஓகேவா? பிசிக்கலி வந்து பெய்லார் வந்து டைரக்டா எடுத்துட்டு போய் பெய்லி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெயில்மெண்ட்டோட பேசிக்ஸ். ஸோ பெயில்மெண்ட்னா என்ன? ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு அசையும் சொத்து. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கூட்ஸ் என்ன பண்றோம், ஒரு நபர்கிட்ட கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? ஒரு பர்பஸுக்காக கொடுக்குறோம். அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே கூட்ஸ் நம்ம கிட்டே வந்துடணும், இல்லை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அந்த நபர் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பெயில்மெண்ட். இதுல கூட்ஸை கொடுக்குற ஒரு பெயிலாரு, கூட்ஸை ரிசீவ் பண்றவர் பெய்லி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். செல்போன் நம்ம செல்போன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த செல்போனை வந்து நம்ம வந்து செல்போன் ரிப்பேர் பண்ற ஷாப்புக்கு கொண்டு போய் கொடுப்போம். அதை கொடுத்து அதை கொடுக்கறதால நம்ம வந்து பெயிலரா மாறிடுறோம். அதை ரிப்பேர் பண்ற ஷாப் வந்து பெய்லி. ஓகேவா? இப்போ அது எப்படி டெலிவரி பண்ணும் அப்படிங்கறத இந்த செக்ஷன் 149ல கொடுக்குறாங்க. நான் என் செல்போன் எடுத்துட்டு போய் அந்த கடையில டைரக்டா கொடுக்கலாம், இல்ல அந்த கடையில ஒரு வேலை பார்க்குற ஒரு நபர், அத்தரைஸ்டு நபர் கிட்ட கொடுக்கலாம், இல்ல அந்த கடையில ஒரு இடத்துல வச்சுட்டு போகலாம். அவங்க இங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க, அதை நான் வச்சுட்டு போகலாம். இதுதான் வந்து பெயில்மெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது செக்ஷன் 150, பெய்லர்ஸ் டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் ஃபால்ட்ஸ் இன் குட்ஸ் பெய்ல்டு. ஸோ இந்த செக்ஷனை வந்து நீங்களே படிச்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை பாஸ் பண்ணி ஒரு இடம் பார்த்துக்கோங்க. அழகா பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பொருளை வந்து பெய்லி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய கூட்ஸ்ல இருக்கிற ஃபால்ட், ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை வந்து நான் தெரியப்படுத்தணும். ஓகேவா? தெரியப்படுத்தாம நான் கொடுத்தேன்னா அதால பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க வேண்டியதா இருக்கும். அதை பத்தின டீட்டெயில்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இதை பாஸ் பண்ணி படிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே. எம்சிக்யூ, லா ஆஃப் பெயில்மெண்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி இந்த எம்சிக்யூ படித்து இதோடைய ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சிங் டெமோலாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்ததா நம்ம கிராஷ் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து டிஎன் செட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பொருந்துது அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் படி செப்டம்பர் 2026 செட் எக்ஸாம் வராதா இருக்கு. அண்ட் டிசம்பர் 2026 கண்டிப்பாக நெட் எக்ஸாம் வந்துடும். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்ல தான். நம்ம ஜூலை ஆரம்பிச்சோம்னா நம்ம கான்செப்ட் எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அப்படியே நீங்க செட்டுக்கு அப்பியர் ஆகிறப்போ என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆகஸ்ட் ஃபுல்லா நீங்க டிவோட் பண்ணணும், ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செப்டம்பர்ல செட் எக்ஸாம் எழுதுறப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அண்ட் செட் எக்ஸாம் முடிஞ்சிடும். உடனே நீங்க என்ன பண்ணலாம், அந்த செட்டுக்கு படிச்சதை ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சில ஒர்க் அவுட்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டிசம்பர் 2026 நெட்டுக்கு வந்து நீங்க ரெடியா இருப்பீங்க. ஸோ இந்த டைம் லேட்ல நீங்க போனீங்கன்னா இந்த வருஷம் உங்க கையில செட்டு சர்டிஃபிகேட், நெட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே இருக்கும். உங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கனவு கண்டிப்பா நினைவாகும். அண்ட் இதான் நம்ம கோர்ஸுடைய டீடைல்ஸ். ஸோ டிஎன் செட் 2026 கிராஷ் கோர்ஸ், டிஎன் செட் வித் யூஜிசி நெட் 2026 காம்போ கோர்ஸ். ஸோ நீங்க டிஎன் செட்டுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் சேரலாம். பேப்பர் 1ம் இருக்கு, பேப்பர் 2ம் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு. டிஎன் செட் வித் யூஜிசி நெட். எனக்கு டிஎன் செட் மட்டும் படிச்சா பத்தாது, நான் யூஜிசி நெட்டும் படிக்கணும் அப்படின்னா நீங்க செட்டு நெட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம்.
அதுலயும் நீங்க பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். நான் பேப்பர் 2 நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க பேப்பர் 1 மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பேப்பர் 1 பிரச்சனை இல்ல, பேப்பர் 2 தான் வேணும்னா பேப்பர் 2 மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஜுகேஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எடிஎம் அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம எடிஎம் அகாடமியோட எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ல தான் நம்ம வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவோம். லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸும் பார்த்துக்கலாம். அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸும் நாங்கள் ரெகுலராக வைப்போம். கம்ப்ளீட் சிலபஸை நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஸோ ஃபேக்கல்ட்டி எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டி தான். ஸோ நான் 3 டைம்ஸ் யூஜிசி நெட் கிளியர் பண்ணியிருக்கிறேன். மற்ற ஃபேக்கல்ட்டிஸும் நிறைய தடவை நெட்டு செட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுடைய மாஸ்டர்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ள விழுந்துச்சுன்னா நீங்கள் நெட்டு செட்டு கிளியர் பண்ணி டீச்சிங் ஃபீல்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா எடிஎம் அகாடமி தான் பெஸ்ட் அகாடமி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக என்ரோல் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து 1 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓரியன்டேஷன் வந்து 30th ஜூலை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.